75 டேஸ் வாட்ச் சேலஞ்சில் இன்னைக்கு நாள் 8 ஆஃபீஸ் விட்டு வந்தோடனே சீக்கிரமாக தூங்கணுன்ட்டு டப்பு டிப்புன்னு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இருக்கிறதுலே கஷ்டமான வேலையான புக்கை படிச்சிட்டு இருந்தேன். அம்மா ஸ்ட்ராங்காக நச்சுன்னு ஒரு காஃபி எடுத்துன்னு வந்தாங்க. புக்கையும் படிச்சுட்டு அவனையும் குடிச்சு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்க வேலை சாப்பிட்ற வேலை மட்டும் தான். அப்படியே கிச்சனில் போயிட்டு சமையல் வேலை இறங்கினேன். வாழ்க்கையிலையும் சரி ஆப்பாயிலையும் சரி ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை கொஞ்சம் நேரம் ஆற போடுங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் இதான் நிலைமை. என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஓகே, அட்வைஸ்லாம் முடிஞ்சிச்சு. பிரெட்டை இன்னைக்கு நம்ம பீனட்டோட சாப்பிடாம எங்க அம்மா அருமையாக யாராவது தொக்கு பண்ணியிருந்தாங்க. அவனோட சாப்பிட்டேன். டக்கராஞ்சி சாப்பிட்டு முடிச்சோடனே செம்ம தூக்கம் வந்துச்சு. இப்போ தூங்கினா கண்டிப்பா வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது. ஈவினிங் ஏஞ்சி அதனால இப்பயே குத்துறோன்ட்டு வாய்ஸ் ஓவர் குத்து முடிச்சிட்டேன். பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. வாய்ஸ் ஓவர் கொடுத்து சந்தோஷத்துல அப்படியே தூங்கிடலான்னு பார்த்தா என் மச்சான் கால் பண்ணி, மச்சான் என்ன ப்ரோட்டீன்லாம் சாப்பிட்றியா இல்லையா? ப்ரோட்டீன் கோலே கம்ப்ளீட் பண்ற மாதிரி தெரியல, வா நான் உனக்கு ப்ரோட்டீன் வாங்கி தரேன். எங்க வீட்லயே யாராவது தான் இருக்குது, நான் சாப்பிட்டு தூங்குறேன் மச்சான் வாடான்னா பார்த்தா அவன் வேலைக்கு நம்மள யூஸ் பண்ணிட்டு கடைசியா போறவில்லை. நான் சிக்கன் வாங்கி கொடுத்துறான். குறை சொல்லக்கூடாது. அப்படியே ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நிம்மதியா தூங்கி பொறுமையா தான் ஏன்ச்சா நம்மளுக்கு இன்னைக்கு செவ்வாழை கிடைக்கவில்லை. அதனால பச்சை பழம் 2 வாங்கி ஜிம்முக்கு போயிட்டேன். ஜிம்ல நார்மல் நாள்லயே நான் வீடியோ எடுக்க மாட்டேன். இன்னைக்கு வர டைம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதனால ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் மட்டும் டப்புன்னு முடிச்சுட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு ஆஃபீஸ் போற வழியில் 2 சப்பாத்தி ஒரு ஆஃப் பாயில் சாப்பிட்டேன். நைட் ஷிஃப்டோட உண்மையான சந்தோஷமே என்னன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இருக்காது, வண்டிங்க இருக்காது. அதை விட ரொம்ப முக்கியமா மனுஷனுங்களே இருக்க மாட்டானுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, அண்ணனும் அப்படியே ஆஃபீஸ் போற நண்பர்களே, பாய்.